ஓகே கைஸ், நம்ம வந்து எல்லா டாக்குமெண்டேஷனும் சென்ட் பண்ணி அதில் எல்லா அப்ரூவலும் நம்ம எடுத்துட்டோம். ரைட், நம்ம இப்போ வந்து இன்வால்வ் ஆக போகிறோம் வந்து என்ன ஐபிஏ 1, அதாவது அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து நம்ம எப்படி ரெக்வஸ்ட் பண்ணுறோம், அந்த IPA 1 ஃபார்மேட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரைட், இதில் வந்து என்ன விஷயம்னு சொன்னால், நார்மலாக இந்த ஃபார்மேட் இந்த ஷீட் ஃபார்மேட் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். நார்மல் நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் எப்படிப்பட்ட வெரி ப்ராப்பர் ஃபார்மேட் இல்லைன்னு சொன்னால், இந்த ஃபார்மேட்ஸிலே நீங்கள் வந்து உங்களோட கம்பெனிஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இல்லாட்டி வந்து ஆல்ரெடி உங்களோட நார்மலான ஒரு நார்மல் லெவல் IPA ஃபார்மேட் இருக்குன்னு சொன்னால், அவங்களோட சீனியர் மேனேஜ்மெண்ட் பீப்பிட்ட இப்படிப்பட்ட இந்த டீட்டெயிலான ஒரு IPA ஃபார்மேட் உண்டு, எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் நம்மளோட கம்பெனி IPA அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணலாம். அப்படின்ற மாதிரி சில டிஸ்கஷன் போடலாம். அப்போ இது வந்து இப்போ நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற அந்த IPA ஃபார்மேட் வந்து வெரி டீட்டெயில் அண்ட் வெரி கிளியர் ஃபார்மேட். ரைட், நம்ம அதாவது டிஸ்கஸ் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட IPA 1. ரைட், இதில் ஃபார்மேட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், இது வந்து ஒரு எக்ஸல் ஃபார்மேட். இப்போ வந்து நான் பிரிண்ட் பண்ணுற அந்த பிரிண்ட் ப்ரீவியூவில் வந்து எப்படி அதில் ப்ரீவியூ இருக்குன்னு சொன்னால் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் பிரிண்ட் ப்ரீவியூவில் பாருங்கள், நம்ம வந்து இந்த பேமெண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற டைமில் வந்து இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து கிளைண்ட் லோகோ வந்து மேலுக்கு நம்ம இன்சர்ட் பண்ணணும். அடுத்து வந்து கன்சல்டன்ட் லோகோ, அடுத்து வந்து கண்ட்ராக்டர் லோகோ, அது வந்து பெர்மனெண்ட் வர மாதிரி நம்ம செட் பண்ணணும். இதில் வந்து நம்ம செட் பண்ணணும்னு சொன்னால் பேஜ் செட்டப் இல்லை போய் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபூட்டர் அண்ட் ஹெடர் அண்ட் ஃபூட்டர், அதில் வந்து கஸ்டம் ஹெடர், அதில் வந்து நம்மளோட பிக்சர்ஸில் என்னென்ன பிக்சர் நம்ம கொடுக்கணுமோ அந்த இடத்த கொடுத்து நம்ம ஓகே பண்ணணும்னா அது வந்து டிஃபால்ட் ஆகிருக்கும். நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ இந்த 3 லோகோவும் வந்து ஃபஸ்ட்டு மேலுக்கு நம்ம இன்சர்ட் பண்ணணும் வெரி ப்ராப்பராக. இப்போ அது முதலாவது விஷயம். ரெண்டாவது பாருங்கள், IMB ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட், அதாவது கிளைண்ட். அடுத்து வந்து பாருங்கள் என்ன ப்ரொஜெக்ட்ங்கிறது, நியூ மெரினா டெவலப்மெண்ட், அது வந்து நம்மளோட ப்ரொஜெக்ட் நேம். அடுத்து வந்து இன்டர்நெட் பேமெண்ட் அப்ளிகேஷன், முதலாவது நம்ம ஹெடிங்கை நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரைட், இதில் என்னென்ன மெயினான சில தலைப்புகள் இருக்குங்க, ஜஸ்ட் நம்ம ரிப்பேர் பண்ணுவோம். முதலாவது கண்ட்ராக்ட் டைட்டில். கண்ட்ராக்ட் நம்ம அதாவது நம்மளோட ஒரிஜினல் கண்ட்ராக்ட் நம்ம சைன் வச்சது வந்து ஒரு ப்ராப்பர் ஹெடிங் ஒன்று இருக்கும். அந்த ஹெடிங் என்னங்கிறத நம்ம உங்களோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் வந்து நம்ம எடுக்கணும். நம்மளோட ப்ராஜெக்ட் ஹெடிங் வந்து நம்மளோட கண்ட்ராக்ட் டைட்டில் வந்து நியூ மெரினா டெவலப்மெண்ட், த பீச் ஆன் பிளட் C60 மெயின் கண்ட்ராக்ட் ஒர்க், இதுதான் வந்து நம்மளோட தலைப்பு, அதாவது ஹெடிங் கண்ட்ராக்ட் டைட்டில். அடுத்து வந்து கண்ட்ராக்ட், அதாவது டேட் ஆஃப் த கண்ட்ராக்ட், எப்போ இந்த கண்ட்ராக்ட் வந்து நம்ம சைன் வச்சோம்ங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அடுத்து வந்து பாருங்கள், அதாவது இதில் வந்து November 1, 2022. அடுத்து வந்து இன்ஜினியரிங், இதில் யார் இன்ஜினியரிங் இந்த ப்ராஜெக்டில், அட்மின் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட். கண்ட்ராக்டர் யார், QsClub கண்ட்ராக்டிங் கம்பெனி LLC. ரைட், அடுத்து வந்து பாருங்கள் கண்ட்ராக்ட் சம். நார்மலாக வந்து நம்மள இந்த ப்ராஜெக்ட் வந்து டோட்டல் எவ்வளவுங்கிறத வந்து UAE dirhams 310 million வந்து நம்மளோட ப்ராஜெக்டோட டோட்டல் கண்ட்ராக்ட் சம் மீன் எவ்வளவு அந்த டோட்டல் ப்ராஜெக்ட் வேல்யூங்கிற மாதிரி விஷயம். அடுத்து வந்து பாருங்கள், இந்த IPA வந்து எத்தனாவது நம்பர், IPA நம்பர் வந்து ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து பீரியட் எண்டிங்கிற மாதிரி விஷயம் இருக்குது. நம்ம இந்த இடத்துல என்ன பீரியட்னு போட போகிறோம்னு சொன்னால் அட்வான்ஸ் பேமெண்ட் மட்டும் போடுவோம். இப்போ நம்ம அடுத்து வந்து இன்டர்நெட் பேமெண்ட் அப்ளிகேஷன் 2 செய்யக்குள்ள வந்து இது என்ன பீரியட்டுக்குரிய பேமெண்ட், அதாவது எந்த மாதத்துக்குரிய பேமெண்ட்ங்கிறத வந்து இடத்த பிறகு டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் பேமெண்ட்ங்கிறதால வந்து பீரியட் எண்டிங் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் தான் நம்மளோட. ரைட், எந்த டேட்டில் வந்து நம்ம இந்த பேமெண்ட்டை இஷ்யூ பண்ண போகிறோம்ங்கிற விஷயம் December 1, 2022. அடுத்து வந்து பாருங்கள் கரன்சி ஆஃப் அப்ளிகேஷன். நார்மலாக வந்து என்ன கரன்சி வந்து இந்த பேமெண்ட்டுக்கு அப்ளிகபிள், AED அரப் எமிரேட்ஸ் திர்ஹம்ஸ், இன்னும் துபாய் பேஸ்டான கரன்சி. அடுத்து வந்து பாருங்கள் கம்ப்ளீஷன் டேட் ப்ராஜெக்ட் என்ன வந்து November 1, 2024ங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ரைட், அடுத்து வந்து பாருங்கள் நார்மலாக வந்து பாண்ட்ங்கிற இதில் என்னென்ன நம்ம விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல பாருங்கள். அட்வான்ஸ் பேமெண்ட் பாண்ட், பெர்ஃபார்மன்ஸ் பாண்ட், மெயினான பாண்ட்ஸ், அதாவது நம்மளோட மெயினான 2 ஐட்டம்ஸ் கொமர்ஷியலி. ஓகே, அடுத்தது நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் வந்து நார்மலாக நம்ம பார்த்த அந்த எடிஷனல் டாக்குமெண்ட்ஸில் வந்து மணி ரிலேட்டடாக இன்வால்வ் ஆகிற ஒரே ஒரு விஷயம் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் கேரண்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி. அப்போ இதுதான் வந்து ஹை ஃபோக்கஸ் ஆகிருப்பாங்க அந்த பேமெண்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கு முதல். ஓகே, அப்போ வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ மெயினாக வந்து இந்த இடத்துல இந்த 2 விஷயங்களை மென்ஷன் பண்ணப்படுது. வேறு ஏதாவது வேறு எடிஷனலாக உங்களோட ப்ராஜெக்ட்லேயே ரெக்வஸ்ட் பண்ணினாங்க, அதை நம்ம இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணுறது, ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த இடத்த போடுறது. இது வந்து ரெஃபரன்ஸ் நம்பர். சரி, போட்டுட்டு IPAயில் வந்து பாருங்கள் இந்த இடத்த ஒரு சின்ன ஒரு நெரேட்டிவ் மீன் ஸ்டோரி, என்ன பேமெண்ட் இதில் வெளியூ என்னங்கிற மாதிரி பாருங்கள். இன்னும் அக்கார்டன்ஸ் வித் த சப்ஜெக்ட், அது இன்னும் வித் நம்ம சப்ஜெக்ட் வந்து IPA to the terms, condition and provisions of the contract, we hereby apply for the 10% advance payment of the sum of UAE dirhams
ரைட். இது என்ன விஷயம் சொன்னால் இதே இந்த டெர்மினாலஜி இந்த வசனங்களை உங்களோட ப்ராஜெக்ட்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து 10% அட்வான்ஸ் பேமெண்ட்டை வந்து நம்ம இந்த இடத்த எடுக்கப்புறம் ரைட். அது எவ்வளவுங்கிறத வந்து பாருங்கள், எப்படி அந்த ஃபார்மெட்டை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. UAE dirhams 31 மில்லியன்ங்கிற மாதிரி அதில் அமௌண்ட் வந்து இந்த இடத்த மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பாருங்கள், அந்த பிரேக்கெட்டில் வந்து AED 31 மில்லியனுங்கிறது வந்து இந்த இடத்த மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து வந்து அண்டர் திஸ் அப்ளிகேஷன், சரி ஓகே, இந்த அதாவது இந்த IPA 1க்குரிய அந்த அது கீழே வந்து நம்ம இந்த 31 மில்லியனுக்குரிய இந்த பெருமதியான நம்ம அமௌண்ட்டை வந்து நம்ம கிளைம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதில் வந்து பாருங்கள் ரைட். அப்போ நார்மலாக அப்படியான ஒரு நெரேட்டிவ் ஒன்று கொடுத்துருக்கேன். ரைட். அடுத்து வந்து எப்படின்னு சொன்னால் நம்மளோட IPAவில் வந்து ஒரு சில விஷயங்கள் இந்த இடத்துல இன்வால்வ் ஆகுது. இதை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அட்வான்ஸ், அதாவது IPA 2 IPA2ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீட்டெயில் ரீசனாக வந்து நம்ம லான்ச் பண்ணின நம்மளோட 5 மேஜர் கோர்சஸ். அதில் வந்து சிவில் QS ப்ராக்டிஸ், அதே போல் MEP QS ப்ராக்டிஸ், சிவில் கோர்ஸ் எஸ்டிமேஷன், இன்டீரியர் ஃபிட் அவுட், அதே போல் கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்பெஷலாக வந்து 4 மாஸ்டர் கிளாஸஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். இன்டரிம் பேமெண்ட் அப்ளிகேஷன், வேரியேஷன், சப் கான்ட்ராக்டர் மேனேஜ்மெண்ட், அதே போல் வந்து டெண்டரிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜ்மெண்ட். இது ஓவராலாக வந்து ஒரு 90 ஹவர்ஸ் 90 மணித்தியாலம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டட் வீடியோஸ். ஸோ இது வந்து என்ன சொன்னால் நீங்கள் லைஃப் டைம் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம். நீங்கள் விரும்பின டைம் வந்து விரும்பிய டாப்பிக்கை வந்து எந்த நேரம் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இதை வந்து வெரி ப்ராப்பராக வந்து நாங்கள் வந்து மோடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர்சஸ் சம்மந்தமான ஃபுல் டீட்டெயிலான விஷயங்கள் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் எங்களோட கிளாஸ் கோஆர்டினேட்டர் முகமது அஸ்லீம்ட கான்டாக்ட் நம்பர் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு அவரை கூட கோஆர்டினேட் பண்ணி இது பற்றி மேலதிகமான இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் வந்து இது வந்து ஜாப் சீக்கர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் வந்து அதாவது ஆல் இன் ஒன், அதாவது நீங்கள் மெயினாக வந்து இருக்கிற எல்லா குவான்டிட்டி சேவிங் ஓவரால் ப்ராக்டிசஸில் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு இந்த இடத்த வந்து நம்ம ஃபெஸ்ட்டுக்கு நம்மளோட 10% ஆஃப் த கான்ட்ராக்ட்ஸ் வேல்யூ, அதாவது அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்குரிய வேல்யூ எவ்வளவுங்கிறத நம்ம இந்த இடத்த போட்டிருக்கோம், வந்து 31 மில்லியன். ரைட். இந்த இடத்த இதை எதுவும் டிஸ்கஸ் பண்ணலை, நம்ம IPA 2ல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட். அதில் போட்டுட்டு இப்போ நம்ம IPA 1 வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து சொல்லிட்டா நம்ம அந்த 31 மில்லியனையும் வந்து ரிசீவ் பண்ணுறது தான் ஃப்ரம் த கிளைண்ட். அதில் வந்து நம்மளுக்கு நோ கன்ஃபியூஷன், நோ வேறு இந்த டாக்குமெண்டேஷன் நம்மளுக்கு இதுக்குள்ளே, அதாவது கல்குலேஷன் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆக போகிறது இல்லை. அதில் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டே நம்மளோட டிரெக்ட் அந்த பேமெண்ட். அடுத்து வந்து இதெல்லாம் வந்து மட்டும், அதாவது இந்த ஐட்டங்கள் எல்லாம் வந்து பாசிட்டிவ். அடுத்து வந்து இது வந்து நெகட்டிவ். அப்போ எவ்வளவு நெகட்டிவ், அதில் வந்து இதெல்லாம் என்ன நெகட்டிவ் என்ன விஷயங்கிறத நம்ம இந்த இடத்த பிறகு IPA 2ல் வந்து நம்ம பார்ப்போம். இந்த இடத்த வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் பேமெண்ட், அடுத்து வந்து அதில் டோட்டல் க்ராஸ் வேல்யூ, இதில் ஏதாவது டிடெக்ஷன் இருக்கான்னு பார்த்தா இல்லை, ஃபைனல் வேல்யூ. சரி. அதோட வந்து நெட் அமௌண்ட் ஆஃப் திஸ் இன்டர்வியூ அப்ளிகேஷன் எவ்வளோ வந்துச்சுன்னா ஃபைனல் வேல்யூ வந்து என்ன சொன்னால் சப்டோட்டல் இதெல்லாம் வந்து நான் பிறகு IPA 2ல் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இதில் வந்து நார்மலாக IPA 1ல் நம்ம அட்வான்ஸ் பேமெண்ட்ங்கிறதுல ஜஸ்ட் நம்பர்ஸை வந்து ஃபைனலைஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து சிக்னேச்சர், ப்ராஜெக்ட் மேனேஜர் சிக்னேச்சர், இதில் QsClub நம்மளோட கம்பெனியோட லோகோ சைன். அடுத்து வந்து இதில் வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் டிரெக்டராக இன்வால்வ் ஆகணும்னு சொன்னால் அவங்களே இந்த இடத்துல சைன் வச்சு இந்த அப்ளிகேஷன், அதாவது இன்டர்வியூ பேமெண்ட் அப்ளிகேஷன் 1 வந்து வெரி ப்ராப்பராக வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது முதலாவது விஷயம். ரைட். நம்ம வந்து வெரி ப்ராப்பராக வந்து நம்ம இதை க்ரியேட் பண்ணிட்டோம்னு சொன்னால், இப்போ இதில் வந்து IPA 1 அட்வான்ஸ் பேமெண்ட் நம்ம வந்து எடுக்கிறதுல வந்து எந்த பெரிய கன்ஃபியூஷனும் நமக்கு இல்லை. சரி. வெரி சிம்பிளாக நம்ம மூவ் ஆகலாம். IPA 2ல் தான் வந்து வெரி டீட்டெயிலாக வந்து அடுத்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆக போகுது. அப்போ அதால் வந்து இது வந்து நம்ம ஈஸியாக நம்ம முடிச்சுட்டு பின்னுக்கு நம்ம மூவ் ஆகும் நல்ல டீப்பாக. ரைட். இதெல்லாம் முடிச்சப்போ நான் இதை எப்படி நம்ம சப்மிட் பண்ண போகிறோன்னு சொன்னால், இது சப்மிட் பண்ணுறதுக்கு வெரி ப்ராப்பரான ஒரு கான்ட்ராக்சுவல் லேட்டர் ஃபார்மேட் ஒன்று இருக்குது நார்மலாக. அது என்ன விஷயங்கிறத நம்ம இந்த இடத்த பார்ப்போம். ரைட். இப்போ வந்து நார்மலாக இதில் பாருங்கள், சாரி ஜஸ்ட் வெயிட். ஓகே. இப்போ நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால், அதாவது IPA உண்டை நான் வந்து சப்மிஷன் பண்ணுற டைமில் வந்து எப்படி அந்த லெட்டர் ஃபார்மேட் இருக்குங்கிறத, கான்ட்ராக்சுவல் லெட்டர் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரைட். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தா நம்மளோட கம்பெனி லோகோ, டேட்,
அடுத்து வந்து பாருங்கள் இதில் ரெஃபரன்ஸ் நம்பர் ஆல்ரெடி நம்மளோட அட்வான்ஸ் பேமெண்ட் போன் அடுத்து வந்து பெர்ஃபார்மன்ஸ் போன் வந்து சப்மிஷன் பண்ணுறதுல நீங்கள் பார்க்கலாம் வந்து இந்த நம்பர் வந்து 5 இருந்தது இப்போ வந்து 10 மாறி இருக்குன்னு சொன்னால் இடையில வேறு லெட்டர்லாம் சென்ட் பண்ணப்பட்டிருக்கேன். அடுத்து வந்து நம்மளோட வளமையான கன்சல்டன்ட் ரீப்ரசன்டேட்டிவ் ப்ரொஜெக்ட் நேம் இன்டர்வியூ பேமெண்ட் அப்ளிகேஷன் அதாவது சப்ஜெக்ட் நம்ம என்ன சப்ஜெக்ட்னு சொன்னால் அதாவது இன்டர்வியூ பேமெண்ட் சர்டிஃபிகேட் 1 நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்குரிய லெட்டர் அதாவது இன்டர்வியூ பேமெண்ட் சர்டிஃபிகேட் 1 எங்களுக்கு சர்டிஃபை பண்ணி தாங்கிறத நம்ம கன்சல்டன்ட்டுக்கு நம்ம லெட்டர் மூலமாக தெரிவிக்கப்புறம் ரைட். இதில் பாருங்கள் எப்படி அந்த லெட்டர் ஃபார்மட் க்ரியேட் ஆகிருக்குன்னு சொல்லி பாருங்கள். டிஎஸ் ஃபர்தர் டு அவர் ப்ரீவியஸ் லெட்டர் ரெஃபரன்ஸ் நம்பர் அதாவது என்எம்டி எல்டிஆர் லெட்டர் 005ங்கிற வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் போன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் போன் கரண்டி அந்த லெட்டரை மென்ஷன் பண்ணி என்ன சொல்லுவோம்னா எஸ் ரெக்வெஸ்டட் டு அட்ரஸ் எம்எஸ் நார்மலாக வந்து கம்பெனிஸுக்கு முன்னில் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு நேம் வந்து என்ன எம்எஸ்ன்னு யூஸ் பண்ணுவாங்க. admin and reference to the clause of the condition of contract அதாவது அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்குற அந்த கண்டிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் என்னங்கிறத இந்த இடத்த நம்ம மென்ஷன் பண்ணணும். நார்மலாக வந்து நமக்கு தெரியும் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிடிக்கில் வந்து க்ளோஸ் நம்பர் 14.2 வந்து இந்த அட்வான்ஸ் பேமெண்ட் ரிலேட்டடான க்ளோஸ். அப்போ அவங்களோட ப்ராஜெக்ட்டில் வந்து அது வந்து ஜென்ரல் கண்டிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். உங்களோட ப்ராஜெக்ட்டில் வந்து என்ன இதில் க்ளோஸுங்கிறத நீங்கள் இந்த இடத்த மென்ஷன் பண்ணணும். இதில் பாருங்கள் we hereby submit our interim payment we hereby submit our interim payment certificate 1 for the அதாவது இந்த இடத்து application number 1 for the advance payment amounting இந்த இடத்து ஒரு நம்மளோட அட்வான்ஸ் பேமெண்ட் எவ்வளோ அந்த வெளிவுங்கிறது மென்ஷன் பண்ணி 31 million இந்த மாதிரி போட்டு please be informed that the original pro forma invoice has been forwarded to you with our previous letter. Just we appreciate your early approval and settlement of the above payment மாதிரியான ஒரு விஷயம். நார்மலாக வந்து இது ஒரு கண்ட்ராக்சுவலான அதாவது பேமெண்ட் ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கு நம்ம இப்படிப்பட்ட ஒரு லெட்டர் ஃபார்மேட் ஒன்று நம்ம டைப் பண்ணுவோம். இந்த லெட்டர் ஃபார்மேட் வந்து உங்களோட கம்பெனிலையும் இதை ஜஸ்ட் மாடிஃபிகேஷன் பண்ணி ஜஸ்ட் வந்து நம்ம சென்ட் பண்ணுறது. இதில் வந்து இதே டெர்மினாலஜி இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து நம்மளோட சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகும், அமௌண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இதான ஒரு ஃபார்மேட். அப்போ ஜஸ்ட் நீங்கள் எந்த குழப்பங்களும் இல்லாமல் நம்ம படி வந்து லெட்டரை வந்து நீங்கள் உங்களோட கம்பெனியில் வந்து நீங்கள் IPA வந்து நீங்கள் சப்மிஷன் பண்ணுற டைமில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். சரி, அப்படின்ற மாதிரி நம்ம QsClub கான்ட்ராக்டிங் கம்பெனி நம்ம சைனில் வச்சு இதோட சேர்த்து எப்படி நம்ம இந்த இதை அனுப்ப போகிறோம்னு சொன்னால் IPA 1 வந்து நம்ம எப்படி சப்மிஷன் பண்ண போகிறோம்னு சொன்னால் இதை பாருங்கள். நான் இது வந்து PDF ஃபார்மேட்டில் நான் சென்ட் காட்டுறேன். ஃபஸ்ட் வந்து எப்படி நம்ம செய்ய போகிறோம்னு சொன்னால் பாருங்கள். அதாவது முதலாவது இது வந்து நம்ம கன்சல்டன்ட்டுக்கு அனுப்பின லெட்டர் டைப் பண்ணின லெட்டர் இந்த IPC 1 எடுக்கிறதுக்காக வேண்டி நம்ம IPC 1 அதாவது IPA 1 இல்லை IPC 1 இதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது IPC எடுக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த டைப் பண்ணின லெட்டர் இதில் அந்த லெட்டரை முதலாவது பேஜில் அட்டாச்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கேன். அடுத்தது ரெண்டாவது வந்து என்னென்னு சொன்னால் நம்ம பார்த்த இன்டர்வியூ பேமெண்ட் அப்ளிகேஷனில் ஃப்ரண்ட் பேஜ் அக்கௌண்டிங் பேஜ் இதை வந்து வெரி ப்ராப்பராக அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன். இது கீழே வந்து பாருங்கள் மெயினாக வந்து பொதுவாக வந்து நம்ம ஃபஸ்ட் பேமெண்ட்டுக்கு நம்ம அட்டாச் பண்ணுற விஷயங்கள் வந்து இது வந்து நம்மளோட அட்வான்ஸ் பேமெண்ட் பாண்ட். அடுத்து வந்து இதில் கீழே வந்து சொன்னால் அடுத்து வந்து நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் பாண்ட் இதுவும் வந்து நம்ம இந்த இடத்த அட்டாச்மெண்ட் பண்ணி ஃபைனலாக வந்து நம்ம சென்ட் பண்ணுறது. ரைட், இதோட கூட ஒரு சில விஷயங்களில் வந்து இன்னும் நம்ம கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் மற்ற சக்காத் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம இதில் பார்த்தது ரெஜிஸ்ட்ரேஷன் கோசி சர்டிஃபிகேட் ஹவுஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து நமக்கு தேவைன்னு சொன்னால் இந்த ஃபஸ்ட் பேமெண்ட்டுக்காக வேண்டி ஃபஸ்ட் பேமெண்ட்டுக்கு மட்டும்தான் இது இல்லாமல் அனுப்புறது. செகண்ட் பேமெண்ட்டுக்கு இது மீதியில் நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணுறதில்ல, ஆல்ரெடி அப்ரூவ் ஆகிட்டு தானே. அதில் வந்து ஃபஸ்ட் பேமெண்ட்டுக்கு இதோட சேர்த்து வேறு ஏதாவது டாக்குமெண்டேஷன் கன்சல்டன்ட் நம்மளுக்கு ரெக்வஸ்ட் பண்ணினா நம்ம இந்த கூட அட்டாச்மெண்ட் பண்ணி ஃபைனலாக வந்து இந்த டாக்குமெண்டேஷனை வந்து நம்ம சென்ட் பண்ணுறது ஃபார் த அட்வான்ஸ் பேமெண்ட் அதாவது இன்டர்வியூ பேமெண்ட் 1க்கு. அப்போ நம்ம இந்த கிளாஸில் வந்து நம்ம இப்போ உங்களுக்கு வந்து நான் மேக்ஸிமம் லெவலில் வந்து இந்த இடத்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வந்து எப்படி இந்த IPA 1 சப்மிஷன் பண்ணுறங்கிறது. நார்மலாக வந்து எந்த ஒரு பெரிய ஹோப் உண்டு என்னென்னு சொன்னால் இதுக்கு முதல் வந்து நீங்கள் இப்படி ஒரு டீட்டெயிலாக வந்து நீங்கள் எங்கேயும் படிச்சிருக்கீங்க, சான்ஸும் இல்லை வாய்ப்பும் இல்லை. இன் ஃபியூச்சர் ஆல்சோ மேக்ஸிமம் லெவலில் வந்து ஒரு டெடிக்கேஷனை வந்து நாங்கள் இதை ப்ரொவைட் பண்ணுறோம். இட்ஸ் சர்வீஸ் பேஸ்ட் மேக்ஸிமம் லெவல் வித் லோ கோஸ்ட். ஓகே, நார்மலாக இதுதான் வந்து இந்த IPA 1 அதாவது எப்படி 0லேருந்து ஒரு 100% வரை நம்ம எப்படி ஈஸியாக வந்து மூவ் ஃபார்வர்ட் ஆகிறோங்கிறது தான் நம்மளோட இந்த கன்செப்ட்.
வெரி ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். 2-3 தரம் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வெரி டீட்டெயிலான சில விஷயங்கள் பிடிப்படும். அவங்களோட ஹேண்ட் புக்கில் வந்து வெரி ப்ராப்பராக நோட் பண்ணுங்கள். ரைட், நம்ம வந்து இதான் வந்து IPA 1 ப்ரொடெக்ஷன் மெத்தட் அண்ட் சப்மிஷன் நெகோஷியேஷன் எப்படி என்ன செய்கிறங்கிற மாதிரியான விஷயங்கள். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் IPA 2 எப்படி பார்க்க போகிறோம். அதுதான் வந்து வெரி டீட்டெயில் கல்குலேஷன், வெரி டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் IPA 2. ரைட், ஓகே. நம்ம IPA 2 எப்படி பார்க்குறங்கிற மாதிரியான இதுக்கு நம்ம மூவ் ஆகும்.